ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. கடந்த சில மாதங்களாகவே திம்பம் மலைப்பாதையில் சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திம்பம் மலைப்பாதை 2வது கொண்டை ஊசி வளைவில் உள்ள சுவரில் சிறுத்தை ஒன்று படுத்து உறங்கிக் கொண்டிருந்தது. இதை அவ்வழியாக வந்த வாகன ஓட்டி ஒருவர் தனது செல்போன் மூலம் படம் பிடித்துள்ளார். இதன் காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கடந்த சில நாட்களாகவே திம்பம் மலைப்பாதையில் சிறுத்தை நடமாட்டம் அதிகமாக உள்ளது என்றும், எனவே இரவு நேரங்களில் திம்பம் மலைப்பாதை வழியாக பயணிக்கும் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கரியமங்கலம் ஊராட்சியில் அம்மா மினி கிளினிக்கை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சத்துணவு பெட்டகம் வழங்கினர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் வேளாண் அபிவிருத்தி திட்டத்தில் பாரம்பரிய மீன்பிடி கலன்களை எந்திரமாக்கும் திட்டத்தின் கீழ் 40% மானியத்தில் 16,27,000 ரூபாய் மதிப்பீட்டில் 24 பயனாளிகளுக்கு மீன்பிடி இயந்திரங்கள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புரவி புயலால் விசைப்படகை இழந்த சீர்காழி வட்டம் வாழகிரி மீனவ கிராமத்தைச் சேர்ந்த செந்தில் என்பவருக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. மேலும் 21 பயனாளிகளுக்கு 1,76,400 ரூபாய் மதிப்பீட்டில் குளிர்காப்பு பெட்டிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் போயஸ் மணியன், ஆட்சியர் பிரவீன் நாயர், மீன்துறை உதவி இயக்குநர் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டனர். உலகம் முழுவதும் வரும் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள CSI தேவாலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கடைகளில் விற்பனைக்கு உள்ள விதவிதமான நட்சத்திரங்களை கிறிஸ்துவ மக்கள் வாங்கிச் செல்கின்றனர். அட்டைகளில் தயாரிக்கப்பட்டு விற்கப்படும் நட்சத்திரங்கள் மட்டுமல்லாது நவீன முறையில் LED மின் விளக்குகளால் தயாரிக்கப்பட்ட நட்சத்திரங்களுக்கும் கடைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு இப்போதே கிறிஸ்துமஸ் வியாபாரம் களைகட்ட துவங்கியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த படவேற்காடு ஊராட்சிக்குட்பட்ட ராஜரத்னம் நகர், கள்ளமேடு உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். காலம் காலமாக வாழ்ந்து வரும் இடத்தில் இருந்து தங்களை வெளியேற்ற வனத்துறை அதிகாரிகள் முயற்சி செய்வதாக பழங்குடியின மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தங்களது குடியிருப்புகளுக்கு அருகில் உள்ள புறம்போக்கு நிலத்தை தனிநபர் சிலர் ஆக்கிரமித்து பட்டா வாங்கியுள்ளதாக கூறிய பழங்குடியின மக்கள் இந்த ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று கூறுகின்றனர். இதனால் ஆத்திரம் அடைந்த பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பழங்குடியின மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மதனாஞ்சேரி ஊராட்சியில் அம்மா மினி கிளினிக் திறப்பு விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சிவனருள் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் வணிக வரித்துறை அமைச்சர் KC வீரமணி, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் ஆகியோர் கலந்து கொண்டு அம்மா மினி கிளினிக்கை திறந்து வைத்தனர். இந்த விழாவில் கலந்து கொண்ட ஆம்பூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் விழா அழைப்பிதழில் தன்னுடைய பெயர் புறக்கணிக்கப்பட்டுள்ளது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டார். அப்போது அமைச்சர் வீரமணி குறுக்கிட்டு இது அதிமுக மேடை என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் அங்கு சிறிது பரபரப்பு நிலவியது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகை வரை நீலகிரி மலை ரயில் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இயக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே கொரோனா தொற்று காரணமாக கடந்த 8 மாதங்களுக்கும் மேலாக மலை ரயில் சேவையானது நிறுத்தி வைக்கப்பட்டது. மலை ரயில் மீண்டும் இயக்குவது குறித்து தென்னக ரயில்வே நிர்வாகம் எந்த அறிவிப்பும் வெளியிடாத நிலையில் TN43 என்ற தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் மலை ரயிலை இயக்க அனுமதி வழங்கப்பட்டது. அதில் மேட்டுப்பாளையம் முதல் உதகை வரை செல்ல பயண கட்டணமாக 3000 ரூபாய் வசூல் செய்யப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அமைப்புகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படும் மலை ரயில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது.
தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அடுத்த திருவேங்கடத்தைச் சேர்ந்த பெருமாள் என்ற முதியவர் திருவேங்கடத்தில் உள்ள பஜாரில் காய்கறிகள் வாங்கிவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது சாலையில் நடந்து சென்ற பெருமாள் மீது தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட பணிகளுக்காக வந்த கிரேன் வாகனம் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவேங்கடம் காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு ஐயங்கார் தெருவை சேர்ந்த ஸ்ரீனிவாசமூர்த்தி என்பவர் ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இந்த நிலையில் சித்த மருத்துவர் பாலகுமார் என்பவர் ஸ்ரீனிவாசமூர்த்தியிடம் உங்கள் மகளுக்கு திருமணமாக வேண்டுமெனில் முதலில் அரசாங்க வேலை வாங்கிக் கொடுங்கள் என்று கூறி தனக்கு தெரிந்த கும்பகோணத்தைச் சேர்ந்த இயேசுராஜ் என்பவரை அறிமுகப்படுத்தியுள்ளார். ஸ்ரீனிவாசமூர்த்தியின் 2 மகள்களுக்கும் ரயில்வே துறையில் வேலை வாங்கி தருவதாக இயேசுராஜ் கூறியுள்ளார். அதனை நம்பிய ஸ்ரீனிவாசமூர்த்தி இயேசுராஜிடம் 42 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துள்ளார். இயேசுராஜ் பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தரவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஸ்ரீனிவாசமூர்த்தி டிஐஜி சாமுண்டீஸ்வரியிடம் புகார் அளித்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இயேசுராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பேருந்து நிலையம் முன்பு அனைத்து தொழிற்சங்கங்களும் அனைத்து கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது டெல்லி போராட்டக் களத்தில் உயிர்நீத்த விவசாயிகளுக்கு நினைவாக மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. புயல் காரணமாக பெய்த தொடர் மழையால் 6 வாய்க்கால் முழுவதுமாக நிரம்பி தண்ணீர் வடிவதற்கு வழியில்லாமல் கரைகள் பல இடத்தில் உடைப்பு ஏற்பட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகார் உள்ளிட்ட சுற்றுவட்டாரம் முழுவதும் சுமார் 40,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா சாகுபடி நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பாதிக்கப்பட்ட பயிர்களை முதல்வர், அமைச்சர், அதிகாரிகள் என அனைவரும் பார்வையிட்டுச் சென்றனர். ஆனால் இதுவரை எவ்வித நிவாரணமும் அறிவிக்கப்படாததால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்ட பேரவைக் கூட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்த்தல், நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் ஜோதி மாரியா பிள்ளை தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர்கள் சேர்த்து நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தனர். இக்கூட்டத்தில் அரசு சார்பாக வழங்கப்படும் இலவச பஸ் பாஸ், பிரஸ் ஸ்டிக்கர், உதவித்தொகை உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு பெற்றுத்தர தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு சார்பாக சாலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மேடவாக்கம் குமரன் திரையரங்கின் அருகே மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. மேம்பால பணி பிப்ரவரி 2016ஆம் ஆண்டு தொடங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சாலையின் மட்டத்தை உயர்த்துவதற்காக சாலையோரம் உள்ள பொதுமக்கள் வசித்து வரும் இடத்தை அத்துமீறி கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்காக இடித்துள்ளனர். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், பந்தலூர் தாலுகா உள்ளிட்ட பகுதிகளில் 65% பேர் தேயிலை விவசாயம் செய்து வருகின்றனர். நீலகிரியில் தேயிலை, மலை காய்கறி என இரு விவசாயத்திலும் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். மாவட்டத்தில் பெரும்பாலானவர்கள் சிறு மற்றும் குறு விவசாயிகளே உள்ளனர். இவர்கள் அரை ஏக்கர் முதல் 10 ஏக்கர் வரை தேயிலை தோட்டங்களை வைத்து அதில் கிடைக்கும் வருவாயை கொண்டு வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தனியார் தேயிலை தொழிற்சாலைகள் பச்சை தேயிலை கிலோவுக்கு ரூபாய் 12 முதல் 18 ரூபாய் முன் பணமாக கொடுக்கப்பட்டு வருவதால் சிறு குறு தேயிலை விவசாயிகள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் தமிழக அரசு முன்வந்து பச்சை தேயிலைக்கு நிரந்தர விலையை நிர்ணயித்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஆதம்பாக்கம் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் தனது மகன் மதன்குமார் என்பவரிடம் 2 நாட்களுக்கு முன்பு 48,000 ரூபாயை கொடுத்துள்ளார். அந்த பணத்துடன் வெளியே சென்றபோது அவரை என்ஜிஓ காலனி பகுதியில் சிலர் வழிமறித்து பணத்தை பறித்து சென்றதாக பெற்றோர்களிடம் மதன்குமார் கூறியுள்ளார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து வழிப்பறி நடந்ததாக கூறப்படும் பகுதியின் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை காவல்துறையினர் பார்வையிட்டனர். அப்படி எதுவும் நடக்கவில்லை என தெரியவந்தது. எனவே வேறு வழியில் பணத்தை தவறவிட்டதால் மதன்குமாரை பெற்றோர் கண்டித்துள்ளனர். இதில் மனமுடைந்த மதன்குமார் குடிபோதையில் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த நேரளக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த சின்னசாமி என்ற விவசாயி தனது தோட்டத்தில் ஆட்டுக் கொட்டகை அமைத்து அதில் 11 ஆடுகளை வளர்த்து வந்தார். இந்நிலையில் நேற்று மாலை வழக்கம்போல் ஆடுகளை அந்த கொட்டகையில் விட்டு பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். நள்ளிரவு வந்து கொட்டகை தீப்பிடித்து எரிவதாக அக்கம் பக்கத்தினர் சின்னசாமிக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அவர் உடனடியாக பர்கூர் போலீசாருக்கும் தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் கொடுத்துள்ளார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் கடுமையாக போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் கொட்டகையில் இருந்த அனைத்து ஆடுகளும் கருகி உயிரிழந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த பர்கூர் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் தை முதல் நாளான பொங்கல் நாளன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். இதனைத் தொடர்ந்து ஜனவரி 15 பாலமேடு, ஜனவரி 16 உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தைப்பொங்கல் திருநாள் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு ஏதுவாக காளைகள் வளர்ப்போர் தங்கள் மாடுகளுக்கு தினம்தோறும் நன்கு பயிற்சி அளித்து வருகின்றனர். இதற்காக மண் முட்டுதல் பயிற்சி அளிக்கின்றனர். மணல் மேடுகள் குவியலாக வைத்து அதில் மாடுகளின் கொம்புகளால் குத்தி பயிற்சி அளித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் பார்த்திபன் ஊரில் நடந்தது. மாவட்ட கழக செயலாளர் முனியசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் கலந்து கொண்டு இளைஞர் பாசறை நிர்வாகிகளுக்கு ஆடைகளை வழங்கினார். பின்பு பேசிய அவர், முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வரும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வியூகம் வகுத்துள்ளனர் என்றும் இளைஞர்கள் எந்த பக்கம் இருக்கிறார்களோ அந்த அணிதான் வெற்றி பெறும் என்றும் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் கூரம் பகுதியைச் சேர்ந்த பிரபுதேவா என்பவர் தனியார் பள்ளியில் ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார். கொரோனா காலம் என்பதால் ஓட்டுநர் பணிக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே இருந்து வந்தார். இவர் மீது சில வழக்குகளும் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் வீட்டின் வெளியே அமர்ந்திருந்த போது பிரபுதேவாவிடம் அவரது வீட்டிற்கு அருகே வசித்து வரும் குல்ஃபி என்ற வாலிபர் உன்னை வெட்டுகிறேன் என்று மிரட்டிவிட்டு சென்றுள்ளார். பின்னர் 2 பேருடன் வந்த அந்த வாலிபர் பிரபுதேவாவை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த அவரை மீட்ட பொதுமக்கள் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேகிக்காலில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு அரசு SC/ST அனைத்து பணியாளர்கள் நலச்சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் டாக்டர் MP முத்தாரப்பன், மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் M சந்திரசேகர், D காந்தி காமராஜ், M மனோகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முருகானந்தன், தமிழக அரசின் அனைத்து துறைகளில் அனைத்து நிலை பணிகளிலும் உள்ள காலி பணியிடங்களை SC/ST இடஒதுக்கீட்டின்படி நிரப்பிட வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் கடந்த 4 ஆண்டுகளாக இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்ச நிலையில் உள்ளவர்களுக்கு உதவியாளர் மற்றும் கண்காணிப்பாளர் பணிக்கான பதவி உயர்வை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 15 தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொரோனா காலத்தில் தங்களது உயிரையும் துச்சமென நினைத்து மக்களுக்காக சேவையாற்றிய மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர், தூய்மைப் பணியாளர்கள், மின்சார ஊழியர்கள் என அனைவரையும் சிறப்பிக்கும் வகையில் தமிழ்நாடு அனைத்து மக்கள் இயக்கம் சார்பில் அவர்களுக்கு கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை சூளைமேட்டில் உள்ள அரசு பள்ளியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சேலம் காவல்துறை கண்காணிப்பாளர் சிவகுமார் IPS மற்றும் சென்னை காவல் உதவி ஆணையர் முனைவர் S செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு களப்பணியாளர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினர். காவல்துறைக்கும் மற்றும் அரசு துறைக்கும் கையுறைகளையும் முகக்கவசங்களையும் சானிடைசரையும் கொடுத்து எங்கள் பணிகளை ஊக்கப்படுத்தினார்கள். இன்று கூட கடைநிலையில் பணியாற்றுகின்ற தொழிலாளர்களை ஊக்கப்படுத்தும் வண்ணம் சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இது பரவ வேண்டும். எதிர்காலத்தில் இந்திய வாழ் நல மக்கள் சங்கமாக உருவெடுக்கும் வகையில் இவர்கள் பணியாற்ற வேண்டும். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அடுத்த வெங்கடாம்பட்டி தெருவை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் தனது வீட்டில் மின்சார ரீடிங் பெட்டியில் அரிய வகை விலங்கு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து மணிகண்டன் உடனே தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் அந்த விலங்கை லாவகமாக பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். வனத்துறையினர் அதனை சித்தரைவு பகுதியில் உள்ள அடர்ந்த காட்டிற்குள் விட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அடுத்த பூதாலபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் அருகே உள்ள குடிநீர் கண்மாய்க்கு செல்லும் கால்வாயில் மர்ம நபர் ஒருவர் 4 நாட்களுக்கு முன்பு இறந்த மாடு ஒன்றை போட்டுச் சென்றுள்ளார்.
இறந்து கிடக்கும் இந்த மாட்டினை அப்புறப்படுத்த அக்கிராம பஞ்சாயத்து நிர்வாகம் முன்வரவில்லை என்று கூறும் கிராம மக்கள், இந்த கால்வாய் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அருகில் இருப்பதால் நோய் தொற்று பரவும் அபாய நிலை உள்ளதாகவும், எனவே கால்வாயில் இருந்து மிதக்கும் மாட்டினை அப்புறப்படுத்தி நோய் தொற்று ஏற்படாத வண்ணம் மாட்டினை புதைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர் சங்கம் சார்பில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தனியார் மீட்டிங் ஹாலில் மாநில செயற்குழு கூட்டம் தலைவர் நிர்மலா தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர் சங்கத்தின் மாநில தலைவர் நிர்மலா, மகப்பேறு நிதி உதவி திட்டம் தாமதமாகவும் அதனை சரி செய்ய வேண்டும் என்றும், பெண் ஊழியர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கிராம சுகாதார செவிலியர்கள் தங்கள் சொந்த பணத்திலிருந்தே கட்டிட பராமரிப்பு உட்பட பல்வேறு பணிகளுக்கு ஆயிரக்கணக்கான பணங்களை செலவு செய்ய வேண்டியுள்ளது. எனவே இவற்றுக்கு ஒதுக்கப்படும் நிதியை முறையான முறையில் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றும் இக்குழுவில் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இதில் பெண் ஊழியர்கள் தான் அதிகமாக இருக்கிறோம் என்பதால் அப்போ பணிச்சுமையும் அதிகமாக உள்ளது. பெண் ஊழியர்கள், பெண் சங்க நிர்வாகிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. எனவே எங்களுடைய கோரிக்கைகளை பல்வேறு வகையிலும் நாங்கள் அரசுக்கும் துறைக்கும் எடுத்து சென்றிருக்கிறோம். ஆனாலும் அவற்றில் தொய்வு இருந்து கொண்டிருக்கின்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள லட்சுமி மில்லில் தொழிலாளர்களுக்கு எவ்வித அறிவிப்பும் இன்றி வேலை பளுவை அதிகரித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தொழிலாளர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அந்த நூற்பாலையின் INTUC தொழிற்சங்க தலைவர் ஜெயக்குமார், செயலர் மாரியப்பன் ஆகியோர் ஆலை பொது மேலாளரை சந்தித்து பேசினார். அப்போது ஆலை பொது மேலாளர் தொழிற்சங்க நிர்வாகிகளை அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஆலை தொழிலாளர்கள் ஆலை வளாகத்திற்குள் தரையில் அமர்ந்து உள்இருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பையன் 20 வருஷமாக வேலை பார்க்கான். 2 பிள்ளைங்க வீட்டு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், 2 பிள்ளைங்களை வச்சு வளர்க்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், எல்லாம் இருக்குது. சம்பளம் ரொம்ப கம்மியாக கொடுக்காங்க, வேலை பளு அதிகம். இப்போ கொரோனா டைம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். இப்போ வேலையும் ஆரம்பித்து பிள்ளைங்களை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த சம்பள உயர்வு கொடுக்கணும், வேலை பழுவை குறைக்கணும். 20 வருஷமாக வேலை பார்க்காங்க. +2 படித்து முடித்த உடனே சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஒரு வேலைக்கும் போக முடியலை. வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் போராட்ட களத்தில் உயிர் தியாகம் செய்த 33 விவசாயிகளுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பெரியார் சிலை முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் ஊத்தங்கரை வட்டக்குழு சார்பாக வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இதில் விவசாயிகள் சங்க வட்டக்குழு தலைவர் அண்ணாமலை, CPM வட்ட செயலாளர் மகாலிங்கம், GK நெஞ்சுண்டன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பஞ்சாலை ராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்ட அமைச்சூர் கபடி கழகத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது. இதில் புதிய தலைவராக வேலு என்பவரும், செயலாளராக ஜெயகாந்தன், பொருளாளராக சுசீந்திரன் என்பவர்களும் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில தேர்தல் மேற்பார்வையாளர்கள் ஆனந்தன், மனோகரன், வேலூர் மாவட்ட செயலாளர் கோபாலன், இணை செயலாளர்கள் தவமணி, துளசி, அகில இந்திய நடுவர்கள் ஏழுமலை, ஆதி நாராயணன், விநாயகம், சகாதேவன், சத்ய கார்த்தி மற்றும் மாவட்ட நடுவர்கள், விளையாட்டு, கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆமூர் கிராமத்தில் மதுரையைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்ற பெண் தனது மகள் விஜயலட்சுமி வீட்டில் தங்கியிருந்த நிலையில் சிறுநீரக கோளாறு காரணமாக ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து பல்வேறு ஊர்களில் இருந்து உறவினர்கள் பலர் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தனர். இந்த நிலையில் வெளியூரை சேர்ந்த நபரின் உடலை அப்பகுதியில் உள்ள இடுகாட்டில் தகனம் செய்ய அப்பகுதிவாசிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஊராட்சி மன்ற நிர்வாகம் உடலை தகனம் செய்ய தடை விதித்தது. இதனால் பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமி தனது தாயாரின் உடலை அடக்கம் செய்ய உதவுமாறு கிராம நிர்வாக அலுவலர் முதல் வட்டாட்சியர் வரை கோரிக்கை வைத்தும் உரிய நேரத்தில் அதிகாரிகள் நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பொன்னேரி வட்டாட்சியர் மணிகண்டன் உடலை அருகில் உள்ள மாதவரம் இடுகாட்டில் தகனம் செய்ய ஏற்பாடுகளை செய்தார். இதனையடுத்து ராஜேஸ்வரியின் உடல் தகனம் செய்யப்பட்டது.
பிரதம மந்திரியின் ஆத்மர் நிர்பார் சிறப்பு கடன் வழங்கும் திட்டத்தின் மூலம் சாலை ஓரம் மற்றும் தள்ளுவண்டியில் வியாபாரம் செய்பவர்களுக்கு 10,000 ரூபாய் கடன் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அரியலூர் நகராட்சிக்குட்பட்ட எல்லைகளில் சாலை ஓரங்களில் வியாபாரம் செய்யும் வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட உள்ளதாக நகராட்சி நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டு இருந்தது. இதனை ஒட்டி அரியலூர் நகராட்சி ஆணையர் பொறுப்பு மனோகர் தலைமையில் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விண்ணப்பித்தனர். அரியலூர் நகராட்சியில் 310 பேருக்கு கடன் வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ள நிலையில் இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கு வருகிற 24ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது.